நமக்கு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு கீழே சின்னதாக ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பிக்கும் பிக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அந்த டேர்ம்ஸ் எடுத்து எழுதிப்போமா. பி இன்ட்டு ஜே ப்ளஸ் பி இதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஏ இன்ட்டு பி அப்படின்னா ஏ பியின் தாயின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பி இன்ட்டு ஜேன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும், பி வந்து ஜேவின் தாய் இல்லையா. அப்போது பிங்கிறவங்க பொண்ணு, அதனால் ஒரு வட்டம் மாதிரி போட்டுக்கிறேன். கீழே ஜே எழுதிக்கிறேன். ஏன்னா அம்மா மேலே எழுதணும், மகன் எப்பவும் கீழே தான் எழுதணும். ஓகேவா. இப்போது அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் பின்னா ஏ வந்து பியின் மகன் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இந்த டேர்முக்கு வருவோம். ஜே ப்ளஸ் பி. அப்போது ஜே வந்து யார், பியோட மகன். அப்போ பி இங்கே எழுதணும், ஜே ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஜே யார், பிக்கு மகன். கண்டிப்பாக அவர் பையனாக தான் இருக்கும். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு பி என்பது பியின் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த பிக்கும் பிக்கும் என்ன ரிலேஷனாக இருக்கும், கண்டிப்பாக மனைவியாக தான் இருக்க முடியும். அப்போ மனைவி தான் ஆன்சர்.